அனைவருக்கும் வணக்கம். எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் 18லேருந்து 24 வரை உள்ள எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸை பார்ப்போம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் காலி பணியிடங்கள் 1013. எஸ்பிஐ பிஓபி வங்கிகளில் மேனேஜர் பணிகளுக்கு 2469 பேர் வேலை. விமானப்படையில் 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு வேலை. பஞ்சாப் வங்கியில் பட்டதாரிகளுக்கு அப்பண்டிஸ் காலி பணியிடங்கள் 5138. இதுபோல் யூபிஎஸ்சி ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் காலியிடங்கள் 80. இதை பார்த்துக்கோங்க. யூபிஎஸ்சியில் நடத்தப்படும் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் தேர்வுக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தேர்வின் பெயர் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். மொத்த காலி பணியிடம் 80. 21லேருந்து 32 வயசு வரை இருக்கலாம். எஸ்சி எஸ்டி ஓபிசி பர்சன் வித் டபுள் டிகிரினருக்கு வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்படும். பாருங்கள், விண்ணப்ப கட்டணம் 100. எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி கிடையாது. ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 24/2/2020. ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக பட்டதாரிகளுக்கு நான் டீச்சிங் பணி. பாருங்கள், மத்திய அரசின் கீழ் சன்கிரேட் பல்கலைக்கழகத்தில் நான் டீச்சிங் பணிக்கு விண்ணப்பிக்கலாம். அந்த இதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக பேங்க் ஆஃப் பரோடா மேனேஜர் பணி. பேங்க் ஆஃப் பரோடாவில் மேனேஜர் பணி. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் சீனியர் இன்ஜினியர் பணி. டிப்ளமோ படித்தவர்களுக்கு பெல் சூப்பர்வைசர் பணி. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பட்டதாரிகளுக்கு 152 காலி பணியிடங்கள். இந்திய வங்கியில் விளையாட்டுகளுக்கு வேலை. சட்டம் படித்தவர்களுக்கு வேலை. எஸ்பிஐ வங்கியில் பட்டதாரிகளுக்கு காலி பணியிடம் 2050. அதாவது எஸ்பிஐ பேங்க் காலி பணியிடம் வச்சுருக்காங்க. ஆசிரியர் தேவை. திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடியில் செயல்பட்டு வரும் மெட்ரிகுலேஷன் பணிகளுக்கு பிஜி இங்கிலீஷ் சோசியல் ஸ்டடீஸ், பிஜி எனி டிசிப்ளின் டிஜிடி இதெல்லாம் தேவைப்பட்டிருக்கு. அடுத்தது என்ஐஇஎல்டி பட்டதாரிகள் ப்ராஜெக்ட் பணிகள். பரோடா வங்கியில் சீனியர் மேனேஜர் பணிகள் 1166. 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு விமானப்படையில் வேலை. செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை நூலகர் பணி. டெக்னிக்கல் பணிக்கான மாதிரி வினாவிடை. நடப்பு நிகழ்வு. பூச்சிக்கொல்லி மேலாண்மை மசோதா 2025. பூச்சிக்கொல்லி வேளாண்மை மசோதா 2025 மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் 2025ஆம் ஆண்டு பூச்சிக்கொல்லி மேலாண்மை மசோதாவின் வரையறை வெளியிட்டுள்ளது. மசோதா 1962ஆம் ஆண்டு பூச்சிக்கொல்லி சட்டத்திற்கு பதிலாக அமலுக்கு வரும். அடுத்தது வாட்ஸ்அப் சாட்பாட். விண்வெளி தூசு. சிற்றாமைகளுக்கு கண்காணிப்பு கருவி. சாகர் தீவு பாலா திட்டம். நாகௌரி அஸ்கந்தா புதிய வெட்டுக்கிளி இனங்கள். அடுத்தது டிஎன்பிசிக்கான வினாவுடைய தமிழ் கொடுத்துருக்காங்க இல்லையா, மேக்ஸு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் இதில் சேகரிங்கள். இதெல்லாம் வினாவெல்லாம் கொடுத்துருக்காங்க. நன்னீரில் வளரும் ஏரி. இந்திய கல்வி நிறுவனம். வேகமாக வளரும் பப்பாளி மரம். புலிகள் பற்றிய தகவல். கிளாரினட். டிஎன்பிசி தேர்வுக்கான மாதிரி வினாவிடை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த 18லேருந்து 24 வரை உள்ள வங்கி தேர்வுகளுக்கான மாதிரி வினாவிடை. அதுக்கு அடுத்தபடியாக வாழ்த்துக்கள்.